ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த மினி vlogல நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து செஞ்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற டைமில் எங்கேருந்து தான் பசிக்கும் அப்படின்றது தெரியல. நம்மளே நினைப்போம் இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் போகிற வழியில் ஸ்நாக்ஸ் ஷாப் எதனா பார்க்கும்போது, நான் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப டெம்ட் ஆகிடும். அப்படி நான் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒயிட் சாஸ் பாஸ்தா எனக்கு வந்து கண்ணில் பட்டுச்சு. அதை பார்த்த உடனே டெம்ட் ஆகிட்டு என் தங்கச்சி கால் பண்ணேன், பாஸ்தா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுடி, செய்யலாமா அப்படின்ட்டு. அவகிட்ட வீட்டில் பூண்டு இருக்கா, இஞ்சி இருக்கா அதெல்லாம் கேட்டிருந்தேன். இதெல்லாம் கேட்டியடி, மெயினாக பாஸ்தா இருக்கான்னு கேட்டியா, பாஸ்தா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வா அப்படின்னா. வீட்டுக்கு போறப்ப அதை அப்படியே வாங்கிட்டு போயிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி, பூண்டு, கிரீன் சில்லி இது மூணுத்தையும் குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணோம். அப்புறமா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா பால் வந்து வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த பால் ஸ்மெல்லாம் ஓரளவுக்கு போனதுக்கு அப்புறம் மைதாவை தண்ணியில கரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டோம். அது ஓரளவுக்கு கொதிச்ச அப்புறம் வேக வச்சிருந்த பாஸ்தாவை அதையும் ஆட் பண்ணிட்டோம். ஸ்டவ் அப்படியே சிம்ல வச்சுட்டு பக்கத்துல வந்து காஞ்ச மிளகா அப்புறம் உப்பு ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டோம். அந்த அரைச்ச சில்லி ஃபிளேக்ஸை பாஸ்தால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான், எங்களோட சிம்பிளான ஒயிட் சாஸ் பாஸ்தா இதுதான். இது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். யாரா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.